அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சிந்தைக்கு விருந்த ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் நேசன் எஸ்டி நாதன், ஸ்காப்ரோ, கனடாவில் இருந்தது. இன்றைய சிந்தைக்கு விருந்தாக பலரின் வேண்டுகோளுக்கிணங்க அரசியலை எடுத்து வர இருக்கிறேன். பலர் கேட்டிருந்தார்கள், என்ன நீங்கள் அரசியல் கருத்துக்களை விட்டுட்டீங்கள், உங்களோட குரல் நவீனம் மற்றும் விஞ்ஞானம் போன்ற கருத்துக்களே தொடர்ந்து எடுத்து வருகிறீர்கள், இடைக்கிடையே அரசியலும் பேசினா நல்லா இருக்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில் எந்த வகையான அரசியலை பேசலாம் என்று நான் கருதிய போது ஒரு சிலருடைய கருத்து என்னென்று கேட்டால், சீமானுடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும்? காரணம் என்னவென்றால், அவர் இப்போது சில நிகழ்வுகளில் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியதும், மற்றது சில உதாரணமாக பாரதிராஜாவுடைய துக்க நிகழ்வில் ஸ்டாலின் வந்திருந்தபோது அவரோடு பக்கத்தில் இருந்து கதைத்ததும், மற்றது கௌதமனுடைய திருமண நிகழ்வில் உதயநிதி ஸ்டாலின் வந்தபோது அவருடன் பக்கத்திலிருந்து கதைத்ததும், இப்படி ஒரு அரசியல் நாகரிகமாக சில விஷயங்களை சீமான் முன்னெடுக்கும் போது அது அவருக்கு ஒரு பேக்ஃபயராக, அதாவது ஒரு எதிர்வினையை உட்படுத்தி அவருடைய நம்பகத்தன்மையை அவருடைய கட்சிக்குள்ளேயே குறைக்கும் விதமாக இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். இந்த வகையில் இந்த அடிப்படையில் இன்று சீமானின் எதிர்கால அரசியல் மேலும் அவதூறுகளாலும் இப்படிப்பட்ட கருத்துக்களை அவதூறுகளாலும் சினிமா மோகத்தினாலும் சினிமா கவர்ச்சியினாலும் வீழ்த்தப்படுமா, அவதூறுகளாலும் சினிமா கவர்ச்சியினாலும் வீழ்த்தப்படுமா என்பதுதான் இன்றைய கேள்வி. சரி, இதுக்கு நான் என்ன விதமான பதிலை கூறலாம் என்று சிந்தித்த போது, அப்போ சீமான் வந்து அவருடைய அன்று தொடங்கி இன்று வரை அவருடைய அரசியல் எதிர்ப்பண்டது ஏன்னா திமுக அதிமுக ரெண்டையும் எதிர்ப்பது தான் தன்னுடைய வேலை. அதே நேரத்தில் இந்திய தேசிய கட்சிகளாகிய காங்கிரஸ் மற்றது பாஜக இந்த ரெண்டையும் எதிர்ப்புன்றதான் அவருடைய முடிவு. இதுக்கு காரணம், எங்களுடைய இன அழிவுக்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள்தான். இன அழிப்பை செய்தவர்கள் காங்கிரஸ், அதற்கு ஒத்தாசையாக இருந்தவர்கள் திமுக. அதே மாதிரி இன அழிப்பு நடக்கும்போது அதை பார்த்து கொண்டு வேடிக்கை பார்த்தவர்கள் பாஜக மற்றும் அதிமுக என்ற அடிப்படையில் அவர் அந்த 4 பெரும் கட்சிகளையும் எதிர்த்து வருகிறார் என்பது உண்மையான ஒரு விஷயம். அந்த வகையில் ஈழத்தமிழ் மக்களாகிய நாங்கள் மட்டுமல்ல, உலகத் தமிழர்களாகிய அனைவரும் பெரும்பாலானவர்கள் சீமானை ஒரு இனப்பற்றாளர், ஒரு அரசியலில் மிகவும் தெளிவுள்ளவர், அறிவுள்ளவர், இந்த வகையில் அவர்தான் ஆட்சிக்கு அமர வேணும், அடுத்தது தமிழகத்தில் தமிழன்தான் ஆட்சியில் வர வேண்டும், வந்தால்தான் உலகத் தமிழருக்கு ஒரு விடிவு வரும், அல்லது எங்களுக்கென்று ஒரு உலக பரப்பில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்றது பெரும்பாலான தமிழ் மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் கடந்த தேர்தல் வரை அவர் படிப்படியாக ஒவ்வொரு தேர்தலும் முன்னேறித்தான் வந்திருக்கிறார். 1% 8.2% மட்டும் வளர்ச்சி அடைந்தான் வந்திருக்கிறார். அப்போ அதுக்குள்ள எப்படியான மக்கள் அங்கே அவருக்கு எதிராக திமுகவும் அதிமுக மற்றது பாஜக போன்ற கட்சிகள் தான் இருந்தது. இப்போ அவர் 15-16 வருடமாக இந்த தமிழ் எழுச்சியையும் தமிழ் உணர்வையும் வளர்த்து வந்து இன்றைக்கு அதை அறுவடை செய்யும் நேரத்தில் எங்களுடைய தேசிய தலைவர் எப்படி போராட்டம் செய்து எங்களுக்கென்ற ஒரு விடிவு அறுவடை செய்யும் நேரத்தில் எப்படி எங்களுக்கு இன்னல் நடந்ததோ, அதாவது இலவம் பழத்தை காத்திருந்த போது அந்த இலவம் பழம் எப்படி பஞ்சாக வெடித்து பறந்ததோ, எவருக்கும் கையில் எட்டாமல் பறந்ததோ, அதுபோல் எங்களுடைய தேசிய விடுதலை போராட்டமும் நாங்கள் நாளைக்கு வரும் என்று காத்திருந்த போது எப்படி மௌனித்ததோ, அதே போல சீமானுடைய கருத்துக்களும் ஒவ்வொரு தேர்தலிலும் கூடிக்கொண்டு வரும்போது இன்றைக்கு ஒரு நாள் சீமான் வெற்றி வாய்ப்பை தொடுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் தமிழர்கள் இருக்கிறார்கள், இருந்து கொண்டிருக்கிறார்கள், இருந்தார்கள். ஆனால் இப்போது கடைசியாக 8.2% இருந்தவர்கள் இப்போது 4.4 கிட்ட வந்திருக்கிறார்கள். மற்ற 4% குறைஞ்சு விட்டது. அப்போ இதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், முந்தி 8.2% வரும்போது விஜய் போன்றவர்கள் போட்டியில் ஈடுபடவில்லை. சினிமா கவர்ச்சி அங்கு இடமில்லாமல் இருந்ததால் விஜயின்
ரசிகர்களாக இருந்தவர்களும் பெரும்பாலும் சீமானுக்கு போட்டிருக்கத்தான் வேணும். அப்போ இப்போ விஜி தேர்தலில் வந்தபடியால் அவருக்கண்ட அந்த ரசிகர்கள் சீமானை விட்டு அவர்களுக்கு போட்டதனால்தான் பெரும்பாலும் சீமானுடைய வாக்கு குறைந்தது. இருந்தாலும் சீமானுக்கு 4 வீத வாக்குகள் இருக்குது. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள். ஆரம்பத்தில் 4 லட்சம் இருந்தது ஒரு வீதம், இப்போ 20 லட்சம் மக்களா. இப்போ 20 லட்சம் எங்களுடைய நாட்டில் உள்ள சனத்தொகை மொத்த தொகை. அப்போ இப்படி இருக்கும் போது என்ன நடக்க போகுது எதிர்காலத்தில்? இப்போ சீமானுடைய வீழ்ச்சிக்கு காரணம் இப்போ உதாரணமாக விஜயகாந்த் எல்லாம் எதிர்கட்சி தலைவராக கூட இருந்தவர். மிக அமோகமாக வெற்றி வாகையை தொடக்கூடிய கட்டத்துக்கு வரும்போது அவரை அந்த அவதூறுகளால் தான் இந்த திமுக பெரிய வீழ்ச்சியை அவருக்கு உட்படுத்தியது. அதேபோல் சீமானையும் அவதூறுகளால் எத்தனையோ அவதூறுகள் கடந்த காலங்களில் விஜயலட்சுமி அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ அவதூறுகளை பரப்பியும் அவர் தாண்டி மெதுவாக தாண்டி உயர்ந்துதான் வருகிறார். இப்போது என்ன ஒரு தோட்டத்தில் எல்லாம் கொத்தி உழுது பயிர் வச்சு அதை விளைஞ்சி வர்ற ஒரு வாழை தோட்டத்தில் வாழைக்குள்ளே வெட்டுற நேரத்தில் யானை கூட்டம் வந்து அழிச்சது மாதிரி சீமான் பயிர் செய்து அதை விளையிற நேரத்தில் இந்த ரசிகர் கூட்டம் வந்து எல்லாத்தையும் சிதைச்சு போட்டு சீமான் செய்த விளைச்சலை அறுவடை செய்து போட்டார்கள் என்பதுதான் பலருடைய கருத்து. என்னுடைய கருத்தில் பலரும் சொல்கிற கருத்தாக இருக்கிறது. எனவே இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், இப்போ இந்த எதிர்கட்சிக்காரர்கள் சீமானுக்கு எதிராக எடுக்கும் அவதூறு மட்டுமல்ல, சீமானுடைய கட்சிக்குள்ளேயே அவருடைய உறுப்பினர்கள் இருப்பவர்களே சீமானுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைப்பதை பார்க்கக்கூடிய இருக்கு. காரணம் என்னென்று கேட்டால், அவர் ஸ்டாலினோட சந்தித்து பக்கத்தில் இருந்து சிரித்து கதைச்சிட்டார் என்றது ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா அவர் திமுக தானே, திமுகன்ற எதிர்ப்பு தானே இவர். அதே நேரத்தில் கௌதவன் கல்யாண வீட்டில் போய் பக்கத்தில் கௌதவனோட இருந்து உதயநிதியோட இருந்து சிரித்து கதைச்சிட்டார்ன்றது ஒரு குற்றச்சாட்டு. அப்போ இப்படி குற்றச்சாட்டுகள் வரும்போது இதை அவதூறாக மாற்றுகிறார்கள் இந்த எதிர்கட்சிக்காரர்கள் சீமானுக்கு எதிராக. எப்படி என்றால், இவர் விஜயை எதிர்ப்பதற்காக, விஜய வருகிற தேர்தல்களில் எதிர்ப்பதற்காக திமுகவோட கள்ள உறவை வச்சுக்கிறார் என்ற மாதிரி எல்லாம் அவதூறு பரப்புகிறார். அப்போ இந்த அவதூறுகள் இப்போ விஜயலட்சுமி இந்த பிரச்சனையை கொண்டு வரைக்கும் இவ்வளோ மக்கள் அதை நம்பினவர்களும் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும். ஆனால் கடைசி இறுதியாக என்ன நடந்தது? அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அந்த பிரச்சனை ஓய்ந்து விட்டது. அப்படி அவ்வப்போது பல அவதூறுகளை அள்ளி விடுவதான் இந்த திமுக தாவேக எல்லாத்தினுடைய வேலையாக இருக்கு. இப்போ அதிமுக பெருசாக அவதூறு செய்வதாக தெரியவில்லை. இந்த திமுக போன்றவர்கள், திமுக மற்றது தாவைக்க, அதாவது திமுகவின் வழிமுறையைத்தான் தாவைக்கையும் கடைப்பிடிக்குது. எப்படி பொய்களை சொல்லணும், எப்படி அவதூறை செய்யணும், எப்படி சீமான விழுத்தாண்டு. இப்போ திமுகவை விட தாவைக்க தான் கூட அவதூறுகளை பரப்புகிறார்கள். அப்போ இந்த ஸ்டாலினோடு சீமான் சந்தித்து கதைச்சது சரியான ஒரு கேள்வி இருக்குத்தானே. உண்மையில் ஒரு நிகழ்வு, ஒரு துன்ப நிகழ்வு, பாரதராயன்ற நிகழ்வில் வந்தீங்க. அந்த நிகழ்வு ஒழுங்கு செய்து பெரிய தலைவர்களை அழைப்பு விடுத்தவர்களும் ஒரு உள்நோக்கத்தில் இதை செய்திருக்கலாம்ன்றது என்னுடைய கருத்து. என்னென்று கேட்டால், சீமான் இருக்கிற நேரத்தில் ஸ்டாலினை வரவழைக்க, ஆனால் பாரதராயன்ற துயர நிகழ்வு முழுக்க அங்கு நின்று நடத்தியவர் சீமான் தான். அப்போ சீமான் இல்லாத ஒரு நேரத்தில் ஸ்டாலினை வரவழைக்க முடியாது. எனவே சீமான் தான் அந்த நிகழ்வுகளுக்கு மிக பொறுப்பு, மகன் மாறி நின்று செய்தவர். எனவே ஸ்டாலின் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர், இப்போதும் அவர் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறார். எனவே அவர் வரும்போது ஒரு மரபு மாண்பின்படி, தமிழருடைய பண்பின்படி வரும்போது அவருக்கு மூஞ்சியை காட்டி கொண்டிருக்க முடியாதானே. இப்போ விஜய் மாதிரி அவர் செய்யல. அதோட சீமான் பக்கத்தில் நிற்கும் போது பாரதராய பார்க்க வந்த விஜய் வந்து ஒரு புன்முறுவல் கூட காட்டவில்லை என்று சொல்லப்படுகிறது. அப்போ அதில் மரபு, அது வந்து ஒரு வன்மம், அது தனி மனித வன்மம் உள்ளவர்கள். இவர்களுடைய மைண்டில் வந்து இப்போ ஒரு கூடாத எண்ணங்களும் குளறுபடியான சிந்தனைகளும் தான் இருக்கும். ஆனால் வெளிப்படையாக நடப்பவர்கள் அந்த நேரத்தில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வாரார் ஸ்டாலின். சீமான் இவ்வளோ அரசியல் எதிர்கருத்துக்கள் எல்லாம் ஸ்டாலினுக்கு எதிராக வச்சிருக்கிறார். துண்டிச்சுட்டு அப்படி இப்படி கருணாநிதிக்கு எதிராக வச்சிருக்கிறார், உதயநிதிக்கு. அதான் அரசியல் மேடையில் அப்படித்தான் பேச வேணும். ஆனால் ஒரு துன்ப நிகழ்ச்சியில் இருவரும் சந்திக்க ஒரு மரியாதை இருக்குது. இதுதான் தமிழருடைய பண்பாடு. இப்போ இந்த பண்பாடுகளை புரியாத இந்த
அது என்னன்னு சொல்கிறது, கழிவுகள் என்று தான் சொல்லணும். இப்போ ஒருதன் உங்களுக்கு எதிரியாக இருந்தானா, பகைவனாக இருந்தானா, ஒருத்தன் ரோட்டில் அடிபட்டு கிடந்தால் இவன் என்று எதிரி என்றுட்டு விட்டுட்டு போவியலா? நீங்கள் விட்டுட்டு போவியலா? அப்படி விட்டுட்டு போனால் நீ யார்? உங்க மனம் என்ன? நீ ஒரு மனிதனான்ற ஒரு கேள்வி வருந்தானே. அதே போலத்தான் இதில் இந்த துன்ப நிகழ்ச்சியில், பாரதிய துன்ப நிகழ்ச்சியில் ஸ்டாலின் பிறகு சீமான் சிரித்து கதைக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலை அவர் அப்படின்னா ஸ்டாலின் செய்திருக்கலாம் தானே. சீமானு என்ன எவ்வளோ தரம் பேசினவர், இப்போ இப்படியெல்லாம் பேர் இவரோட காட்டால் மூஞ்சியை திருப்பி கொண்டிருக்கலாம் என்று இருந்திருக்கலாம் தானே. இருக்கல, அவரும் ஒரு பண்பட்ட அரசியலை தான் எதிர்பார்க்கிறார். அவர் இப்போ தோல்வி அடைஞ்சாலும் ஒரு பண்பட்ட அரசியல். அப்போ தனி மனித வெறுப்பு, சீமான் அடிக்கடி மேடியால் என்ன சொன்னது, தனி மனித வெறுப்பு எனக்கு அறவே இல்லை, அரசியல் கருத்துக்களோடு நான் முரண்படுறேன். அதனால தான் அவருடைய முகம் எப்போதும் செந்தளிப்பாக இருக்கிறது. பார்க்கும்போது ஒரு மலர்ந்த முகம், சிரிப்போடு உள்ளதார். ஆனால் இதே முகத்தில் அந்த வன்மங்களை வச்சுக்கொண்டு திரிவர்களோட முகங்களை நீங்கள் பாருங்கள். இப்போ இருக்கிற அவருடைய முகங்களை பாருங்கள், ஒரு சிரிப்பு வர்றதுண்டா பெரிய. இப்போ தமிழகத்தை ஆள்றவருடைய முகங்களை பாருங்கள், பெரும்பாலும் சிரிக்க மாட்டார்கள். பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி பாராளுமன்றத்தில் அந்த உள்ளத்து உணர்வுகளை இயல்பாக காட்ட மாட்டார்கள். ஏன்னா அவர்களுக்குள்ளே அந்த வன்மம் இருக்கிறது என்றதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சீமானில் அந்த வன்மம் இல்லை. எந்த எதிரியாக இருந்தாலும் இந்த எலெக்ஷன் நேரத்தில் இல்லாமல் எதிர்க்க தாவைக்கா கட்சியில் கேட்க போகிற அவற்றை தொகுதியில் கேட்க இருந்தவர் எதிர்க்கு சந்திச்ச பொழுது கட்டிப்பிடிச்சு கைகளுக்கு வணக்கம் தெரிவித்து சிரித்து கதைக்கிறார். அப்போ இதுதான் பண்பு. இப்படிப்பட்ட நல்ல மனிதர்களை இனம் காண்பதற்கு இப்போ இந்த தமிழகத்தில் பெரும்பாலான மக்களுக்கு அந்த அந்த பக்குவம் இல்லை. அவர்கள் வன்மம், சூது, களவு, ஒரு எதிர்க்கிறது, அடிக்கிறது போன்ற பெரும்பாலான அந்த வன்மப்போக்கான சிந்தனை உள்ள மக்கள் தான் பெரும்பாலும் அங்கே இருப்பதனால இந்த சீமானுடைய ஒரு புரட்சிகரமான ஒரு தெளிந்த அரசியலை இவர்கள் விளங்கிக் கொள்வது அளவுக்கு இல்லை. எனவே இந்த அவதூறுகள் இலகுவாக அந்த மக்கள் மத்தியில் போய் சேர்க்கப்படுகிறது. ஏன்னா அந்த மக்களுக்கும் பெரும்பாலும் இப்படிப்பட்ட தெளிந்த சிந்தனை, இப்போ காமராஜர் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள், எவ்வளவு தெளிந்த சிந்தனையோடு இருந்தார்கள். படியாவிட்டாலும் அண்ணாதுரை இருந்தார், எவ்வளவு தெளிந்த சிந்தனையோடு இருந்தார். எனவே இந்த மக்களில் பெரும்பாலும் இப்படி வன்மப்போக்குள்ளவர்களும் இந்த அவதூறுகளை நம்புவார்களே ஒழிய அதை மீண்டும் சிந்திச்சு இதில் எது சரி எது புள்ளி என்று சிந்திக்கும் திறனற்ற பெரும்பாலான அரசியல் வாக்காளர்கள் தான் தமிழகத்தில் இருக்கிறதால இந்த அவதூறு பரப்பும் கூட்டங்களாகிய திமுக, தாவேகா போன்றவர்கள் இலகுவாக இந்த நல்லவர்களை வீழ்த்தக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் உண்மை. இப்போ சீமான் ஒரு தெளிந்த அரசியல்வாதி. சீமான் போன்றவர்கள் இன்றைக்கு நான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சிருந்தா இன்றைக்கு தமிழகத்தின் நிலைமை வேறு, இவ்வளோ மேலாக வந்திருக்கு, இவ்வளோ புதிய நிலைமைகளெல்லாம் செய்திருப்பார்கள். இப்போ உதாரணமாக இப்போ எங்களோட இலங்கையில் அனுராக் திசாநாயக்கா இந்த என்ன பாதாள குழு எல்லாத்தையும் பிடிச்சு இன்றைக்கு சிறையில் போட்டு இன்றைக்கு நீர்கொழும்பில் எவ்வளவோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையில் யார் காரணம்? கடந்த ஆட்சியாளர்கள் தான். அனுராக் திசாநாயக்காண்டி ஆட்சியை பிழை சொல்லிடாது. ஏனென்றால் கடந்த ஆட்சியாளர்களில் நடந்த குற்றங்கள் அதிகரித்து அப்படிப்பட்ட குற்றவாளிகள் நிறைய இருக்கிறதால அவர்களை பிடிச்சு 2500 பேர் ஒரு சிறைச்சாலைக்கு அடைக்க வேண்டி இருந்தது. அதை விஸ்தீரணம் செய்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம் படிப்படியாக தான் எல்லாத்தையும் செய்யலாம். அப்போ நாங்கள் பெரும்பாலானவர்கள் இப்போ இந்த அரசு இப்போ அந்த சிறைச்சாலையிலே ஆட்கள் கொல்லப்பட்டன்னு சொன்னால் அது அவர்களை சமாளிக்க முடியாவிட்டால் என்ன செய்யணும்? காவல்படை சுடத்தான் வேணும். சுடாமல் அவர்கள் கட்டுப்பட மாட்டார்கள். அவர்கள் போதையில் நிற்பவர்களாக சொல்லப்படுகிறது, நின்றவர்களாக சொல்லப்படுகிறது. எனவே அது தவறா சரியான்றது வேற. ஒரு காவல்துறை ஆயுதம் எடுத்து இப்படிப்பட்ட ஒரு இதில் சுடுறான்னு சொன்னால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாததில் தான் நடந்திருக்கலாம். ஆனால் பொதுமக்கள் எங்கட போராட்டம் நடக்கும்போது செய்யப்பட்டது அது வேணுமென்று செய்யப்பட்ட விஷயங்கள், வேணுமென்று செய்யப்பட்ட தமிழருக்கு எதிராக கட்டவிழ்த்துப்பட்ட வன்முறை. அதை சரி என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒரு ஜெயிலுக்குள்ள போதைப் பொருட்களை உட்கொண்டுட்டு அவர்கள் அங்கே உள்ள அதிகாரிகள் எல்லாம் அடித்து இதன்னும் போது தவிர்க்க முடியாத சூழ்நிலை துப்பாக்கி சூடு. அப்போ இந்த வகையில் பார்க்க அனுராக் திசாநாயக்கா அரசாங்கத்தை இதில் குறை சொல்வதற்கு இல்லை. இப்போ இது இவ்வளவுக்கு குற்றவாளிகளை உலகத்தில் நாட்டில் உலாவ விட்டதார் கடந்த கால ஆட்சியாளர்கள். அடுற ஆட்சி மற்றது ராஜபக்சான்ற ஆட்சியில். அப்போ அவர்கள ஆட்சியில் இவ்வளவு குற்றவாளிகள் நிறைந்து அவர்களை தான் பிடிச்சி இப்போ அடைக்க இடங்கான நெருக்கடி வேண்டும். அப்போ இனி இப்போ இருக்கிற அரசு அதுக்கு தக்க முன்னெச்சரிக்கை இனி இருப்பார்கள். இது போலத்தான் இப்போ இதெல்லாம் மக்கள் விளங்குற அளவுக்கு சக்தி வேணும். இதே போல தான் தமிழக அரசியலும்
தமிழக அரசியலும் சீமானுடைய 4% வாக்கு இப்ப இருக்கிற கோர் வாக்குன்னு சொல்லுவோம், அந்த வாக்கு வருங்காலத்திலும் குறையறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்றதான் கேள்வியாக இருக்குது. அப்ப இதுல இப்ப சீமானம் ஒரு வஞ்சகம் இல்லாமல் ஒரு முன்னுக்கு பின்னுக்கு ஜோசியர் தனக்கு இப்படி பாதிப்பு வருமா, இவர்களோட பக்கத்துல கை போட்டு கதைச்சால் பாதிப்பு வருமா, அல்லது உதயநிதியோட கதைச்சால் பாதிப்பு வருமா அவர் நினைக்கிறீல. அவர் அது நினைக்க அவர்கள் இந்த மனதில் ஒரு கள்ளம் குள்ளம் இப்படிச்சுதான் அப்படி வருமா அப்படி என்று அவர் நினைக்கிறார். வெளிப்படையாகவே தன்னுடைய உள்ளத்தை காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனம் படைத்தவர் என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்ப அவர் ஸ்டாலினை கண்டா கதைக்க கூடாது நீங்கள் சொல்ல முடியாது. அந்த இடத்துல அது இன்னொரு இது கண்டா சீமான் அந்த அரசியலை விழுத்துறதுக்காகவும் சில பேர் சதி செய்யலாம். என்னென்று கேட்டால் இப்படி இவர்களை சந்திக்க பண்ணால், இப்போ உதாரணமாக கௌதமன் கல்யாணத்தில் கௌதமன் இதை தவிர்த்திருக்கலாம். சீமானும் உதயநிதியும் வர்ற நேரத்தை மாற்றி ஒவ்வொரு டைமுக்கு அதை ஏற்பாடு செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனாலும் அது திருமணத்தில் தாலி கட்டுற இடத்துல எல்லாரும் ஒரு இடத்துல இருக்க வேண்டி வரும். அப்போ இதில் என்னென்ன இதுன்னா, அப்போ அந்த ஏற்பாடு செய்தவர்கள், இவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்தவர்கள் உடைய தவறு என்று சொல்வதற்கும் இல்லை. இது யதார்த்தமாக நடந்த விஷயம். அதே நேரத்தில் இப்போ உதாரணமாக சீமானும் ஸ்டாலினும் சந்தித்து ஒருத்தர் சிரிக்கும் போது இப்போ சீமான் மூஞ்சியை காட்டிக்கணுண்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஸ்டாலின் மூஞ்சியை காட்டியிருந்தா எப்படி இருக்கும். அப்படி செய்தா கூட இதை குறியாத்தான் கதைப்பாங்க. இவங்க பேர் அவர் இவ்வளோ பெரிய தலைவர் ஸ்டாலின் கதைக்கும் போது சீமான் மூஞ்சியை காட்டிட்டாண்டா அப்படி சீமானில் அப்பவும் அவதூறான் பரப்புவாங்க. கதையா விட்டாலும் கொஞ்சம் காட்சி போட்டு போட பேசுவோம். விஜய் மாதிரி மூஞ்சியை காட்டி போட்டு போகிற விஜயை பற்றி ஒரு தரம் கதைக்கிறாங்க இல்லை. அப்போ இது இந்த சினிமா கூட்டங்கள் செய்கிற அவதூறு. எனவே சீமான் அரசியல் உண்மையில் இது இப்போ ஸ்டாலினும் சீமானும் சந்தித்தது இப்போ அது என்னென்றால் இப்படித்தான் வரும். என்னென்று கேட்டால் தேர்தல் காலத்தில் இந்த தாவைக்காரர் எடுத்து நல்ல பரப்பினம் சீமான் காசு வண்டி போட்டு திமுக கல்லூர வச்சிருக்கணும் தான் கதைப்பாங்க. ஆனால் இந்த மக்களுக்கு தெளிவு வேணும். நாங்கள் அரசியல்வாதிகள் இந்த மக்களுக்கு தெளிவு வேணும். யார் வந்தால் உங்கள் நாட்டுக்கு நல்லம், யார் வந்தால் யார் ஆண்டால் உங்கள் நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படும் என்பது 15 வருஷமாக 16 வருஷமாக 17 வருஷமாக சீமான் தான் ஒரு உங்களுக்கு ஒரு லெக்சரர் மாதிரி ஒரு ஆசிரியர் மாதிரி விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை ஒரு விஷயத்தை சொல்லிக்க புரிகிறதுக்கும் கொஞ்சம் படிப்பறிவு சிந்திக்கும் திறன் இருக்க வேணும். இப்போ ஆட்டு மந்தைகள் போல பெரும்பாலான கூட்டம் இருந்தால் அந்த ஆட்டு மந்தைகளுக்கு இதுவள் சொல்றது விளங்காது. அப்போ இதுவள் அந்த நேரம் தேர்தல் காலத்தில் 5க்கும் 10க்கும் கையை நீட்டி எல்லாரையும் நான் சொல்லல, சிந்திப்பவர்கள் நான் சொல்லல, சிந்திக்காமல் மந்தைகள் போல் அந்த வாக்கின்ற தங்களோட மதிப்பு, அந்த தங்களுக்குரிய வாக்கின்ற மதிப்பை உணராமல் அப்படியே போட்டுட்டு 5000 வேண்டி கொண்டு வர சனம். அப்போ இந்த முறை வருங்காலத்தில் இந்த காசு கொடுத்து வாக்குல வெல்லலாமன்ற இதை விஜயின் தாவைக்கா காட்சி உடைச்சிட்டார்கள். ஏன்னா திமுக நிறைய காசு கொடுத்தது அப்படின்னு அவர்கள் தோத்துட்டார்கள். அப்போ இனி வருங்காலத்தில் இந்த வாக்குக்கு காசு கொடுக்குறன்றது குறையும். ஆனால் தாவைக்காரர் கொடுப்பார்கள். ஏன்னா அவர்கள் நிறைய அடிச்சிடுவார்கள். அங்கே அடுத்த தேர்தலுக்கு கொடுக்கக்கூடிய காசு அளவுக்கு மேலுக்கு மிதமிஞ்சியெல்லாம் அடிச்சிடுவார்கள். அப்போ அந்த அடித்த காசை அவர்கள் கொடுக்க பயப்பட மாட்டார். இப்போ இவர் திமுக ஏற்கனவே அடித்த காசில் பெரும்பகுதியை கொடுத்துட்டார்கள். இந்த முறை எடுக்கலாம், ஆனால் இனி எடுக்க இயலாது. இப்போ தாவைக்கா வந்தபடியால் எடுக்க இயலாது. அப்போ அடுத்த முறையும் அது எத்தனையோ கோடிக்கணக்கில் கொடுத்து அதே கோடிக்கணக்கு காசை இவர்கள் கொடுக்க மாட்டார்கள். இப்போ இந்த முறை வந்தால் கொடுப்பார்கள். அதுக்கிடையில் அந்த 5 வருஷத்தில் சுருட்டிடுவார்கள். கொடுத்த காசுக்கு டபுளாக எல்லாம் முடக்கி வச்சிருவார்கள். இந்த தாவைக்காரர் இப்போ என்ன செய்வார்கள், அடிப்பார்கள். காசை அடிச்சு அடுத்த தேர்தலுக்கு எல்லா தொகுதியிலும் கொடுக்கக்கூடிய விதத்தில் காசை திரட்டி போடுவார்கள். இப்போவே நடக்குதுன்ட்டு நாங்கள் செய்திகளில் பார்க்குறோம். இதுதான் உண்மை. அப்போ ஒரு கால் தாவைக்காரர் கொடுத்து மக்களுக்கு கொடுத்து அடுத்த முறை வெண்டுட்டார்கள்டா பிறகு தொடர்ந்து வெண்டு தான் வருவார்கள். பிற ஒரு சினிமா கவர்ச்சி இவர்களை உடைக்கிறது மிக கஷ்டம். அப்போ இதை உடைக்கிறது சீமான் இன்னும் ஒரு புரட்சி செய்து வர்றதும் கஷ்டம். இந்த சீமான் பலமுறை தோத்துதாலே மக்கள்கிட்ட பெரும்பாலான மனதில் என்ன பாய்ச்சிருக்கு, இது தோக்குற கட்சியால் இதுக்கு போட்டு பிரயோசனம் இல்லை. அப்படித்தான் யோசிப்பாங்களுடைய. எந்த கட்சி ஆளை வந்தால் தங்களுக்கு நல்லம், தங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நல்லம், கல்விக்கு நல்லம், மருத்துவத்துக்கு நல்லம், விவசாயத்துக்கு நல்லம்ன்றது இந்த முட்டாட்சணங்கள் விளங்குதில்லை. எனவே சீமான் ஸ்டாலினை சந்தித்தது அவரை வீட்டுக்கு தேடி போய் சந்திக்கவில்லை. அதே நேரத்தில் அவரோட வீட்டுக்கு ஸ்டாலின் தேடி வரவும் இல்லை. யதார்த்தமாக ஒரு துன்ப நிகழ்ச்சி, பாரதி ராஜாவுடைய துன்ப நிகழ்ச்சியில் பெரிய தலைவர்கள் ஒரு இடத்தில் இருக்கும்போது சிரிக்க வேண்டியது உண்மை, கதைக்க வேண்டியது உண்மை. அதில் வன்மம் காட்டுவது மனித பண்பும் இல்லை. இதை உணராத பண்பற்ற
கூட்டம்தான் இதை விமர்சனமாக்கி அவதூறு பரப்புது. அதே போல் காதோடைய கலியாவட்டில் உதயநிதி ஸ்டாலின் வந்தவளும் சீமான் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ மூஞ்சியை காட்டிக்கொண்டு 2 பேரும் இருக்க முடியாது, விஜய் மாதிரி மூஞ்சியை காட்டிக்கொண்டு போயிடலாம். இப்போ சீமான் பரதராஜ இதில் நின்று நடத்தக்க ஒரு சிரிப்பு ஒரு 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 இதுக்காவது சிரித்து ஏதாவது கையை கொடுத்துட்டு போயிடலாம். வீடு தேடி போய் சீமானை சந்திச்சவர் வெண்டா பிறகு அவள் இதிலே அப்படியே திரும்பி பார்த்து கொண்டு போனவர் ரெண்டு ஒரு கேள்வி இருக்குதானே. கமல்ஹாசன் கை கொடுத்தவரா சீமான் பக்கத்தினாட கொடுக்க சில அவதூற பிறப்புறாங்க மோட்டு பிறப்புகள் சிலர். ரெண்டாலும் சீமான் அரசியல் தான் தமிழகத்துக்கோ தமிழ் மக்களுக்கோ உகந்த அரசியல். வெங்கடியாக்கள் மட்டுமில்லை, எல்லா ஆக்களும் நீங்கள் சீமான் எந்த ஒரு காலத்திலும் திமுகவோடையோ அதிமுகவோடையோ அல்லது இந்த காங்கிரஸோடையோ பாஜகவோடையோ கூட்டி சேர போகிறதும் இல்லை. அவருடைய தயவில் எலெக்ஷன் கேட்க போகிறதும் இல்லை. அதை இந்த மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நிகழ்ச்சிகள் வரும்போது, இப்படியான சந்தர்ப்பங்கள் வரும்போது சீமான் தனி மனித வெறுப்பை காட்ட போகிறதும் இல்லை. அரசியல் வேறு, தனி மனித வெறுப்பு வேறு. நான் கூட என்னோட சில பேர் முரண்பட்டால் அவர்கள் வழிகளை சந்திக்கும் போது அவர்கள் சிரிக்காமல் நான் சிரித்து கதை கை கொடுத்து போனான். உதாரணமாக ஒரு பேர் என்னோட நேருக்கு நேர்காணல் காண்ட பொழுது பிறகு அவருடைய சில கருத்து முரண்பாடுகள் எனக்கு வந்த பொழுது பிறகு அவர் தானாகவே விலகி கொண்டார். பிறகு நான் ஒரு இடத்தை சந்திக்கும் போது நான் சிரித்து கதைச்ச பொழுது அவரும் சிரித்து கதைச்சார். அப்புறம் அதுக்கப்புறம் என்னோட நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அப்படி ஒருத்தர் அப்படி சிலர் இருக்கிறார். சில பேர் நாங்கள் சில கருத்துக்களை சொல்லிக்க அவர்கள் முரண்படக்கூடும். இப்போ சீமானுக்கு நான் ஆதரவாக காய்ச்சால் நான் சீமானுக்கு ஆதரவு வண்டியில் அவருடைய கருத்துக்களுக்கு தான் நான் ஆதரவு அதெல்லாம் அவர் முரண்பட்டவர். ஒருவர் சீமானுக்கு ஆதரவாக கதைக்க சில முரண்பாடுகள் சிலரோட வந்தது எனக்கு. அப்படி இருந்தும் கருத்துக்களை அவர்கள் விளங்கி கொள்ளும் போது பிறகு புரிந்து கொள்வார்கள். இப்போ சீமானுக்கு நான் ஆதரவாக கதைப்பேன் இல்லை, சீமானுடைய கருத்துக்களுக்கும் அந்த தமிழ் தேசிய கொள்ளைக்கும் தான் நான் ஆதரவு. அந்த கருத்து செறிவு நல்லாக இருக்கிறது. தமிழன்தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்றது உண்மை. அப்போ அந்த அடிப்படையில் நான் சீமானை ஆதரிக்கிறேன். அதே நேரத்தில் எங்களோட தேசிய தலைமையை இன்றைக்கும் அவர் தான் தூக்கி ஒரு உலகம் முழுக்க கொண்டு செல்லுகிறார். மற்றவர்கள் சும்மா அப்படி இப்படி சொல்லுகிறார்கள், எங்கே துணிஞ்சு செய்யக்கூடிய சூழ்நிலை இல்லை. அவர் அதுக்காக ஜெயிலுக்கும் போடுவார். எனவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சீமானை ஆதரிக்கிறோம் அல்ல, அவருடைய கருத்துக்களை நாங்கள் வரவேற்கிறோம். அவரும் பிழை செய்தால் நாங்கள் கேட்போம். அவர் ஸ்டாலினை சந்தித்து உதயநிதியை சந்திச்சது வந்து எந்த சந்தர்ப்பத்தில் சந்திச்சாருன்றதை சிந்தியும் கூடாப்பா. அவர் வீட்டை போய் சந்திச்சாரா அல்லது அவற்றை வீட்டை அவர்கள் வந்தாரா ஒரு நிகழ்வில் சந்திச்சார். இப்போ முந்தைய மறுக்கால் அவருடைய செத்தக்கும் சீமான் பொழுது அங்கு ஸ்டாலின் வீட்டை போய் சந்திச்சார். அது துன்ப நிகழ்ச்சிகளுக்கு போகிறதுல எந்த இதுவும் இல்லை. அதுக்கு பொட்டி வாங்கிட்டார், அப்படி வாங்கிட்டார், அப்படி அதை ப்ரூவோட காட்டுங்க வேணப்பா. சும்மா சொல்லிக்கோ, ப்ரூவோட காட்டுங்க, நாங்கள் சீமானை விலக்கி வைக்கிறோம். எனவே சீமானுக்கு தமிழ் மக்கள் நிச்சயமாக அவருடைய கொள்ளைக்காக ஆதரவு கொடுத்தே ஆக வேண்டும் என்பது என்னுடைய தாழ்வான வேண்டுகோள். ஆனால் அவரும் தவறு செய்தால் நாங்கள் ஈழத்தமிழர் தட்டி கேட்போம் என்றதான் உண்மை. இந்த வகையில் நீங்கள் அரசியல் கதையால் விட்டுட்டீங்கன்னு பலருடைய வேண்டுகோள் எனக்கு இருந்தபடினால் அது முக்கியமாக தமிழக அரசியல் பற்றி ஏதாவது கதையுங்கள். அதிலும் குறிப்பாக ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள், இந்த சீமான் ஸ்டாலினை சந்தித்தது, உதயநிதியை சந்தித்தது அந்த இடத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவர்கள் சந்தித்து கொண்டது. இது பற்றி ஏதாவது கருத்து சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி. எனது காணொலியை தவறாமல் பார்ப்பவர்கள் பார்த்து கொள்ளுங்கள். அதே நேரத்தில் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள். என்னுடைய பதிவுகள் தொடர்ந்து வரும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நேசன் எஸ்டி நாதன். இன்றைய பதிவு அரசியல் சம்பந்தமாக இந்த பதிவில் சீமான் ஸ்டாலினையும் உதயநிதியையும் சில 2 தனித்தனி நிகழ்வுகளில் சந்தித்தது தவறா சரியா? உங்கள் கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.